அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் மதிய வணக்கம். நான் உங்கள் லீவ் ஆனந்தி பேசுகிறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் மே மாதம் எல்லாருக்கும் லீவ் விட்டாங்க, ஓகேங்களா? அதனால் உங்கள் சின்ன பசங்க, முக்கியமாக பெண் பிள்ளைங்க, பெண் வளர்ப்புங்க எல்லோரும் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் பேரண்ட்ஸுடன் போங்க, பேரண்ட்ஸுடன் கூட்டிகிட்டு வாங்க. தயவு செஞ்சு ரோட்லேயாச்சும் டியூஷனுக்கு போகிறேன், பக்கத்தில் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் தனியாக விடாதீங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், நிறைய பாலியல் கொடுமை, பாலியல் ரீதி. இப்போ 10 வயசு பொண்ணு கூட பாலியல் ரீதியாக 2 பேர் இது பண்ணிட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு பிள்ளைகளோடு போங்க, பிள்ளைகளோடு வாங்க. பெற்றோர்கள் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கவனமாக இருங்க. ஏன்னா நாம் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆகக்கூடாது. புரியுதுங்களா? அவங்கள நாம் தான் நம்ம முன்னேற வைக்கணும். ஒன்று தற்காப்பு கலை சொல்லிக் கொடுங்க, இல்லைங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுங்கள் மூலயமா கொஞ்சம் உதவி பண்ண சொல்லுங்கள். ஆனால் தயவு செஞ்சு யாரும் என்னன்னா பெண்களை குழந்தைங்களும் தயவு செஞ்சு ரோட்டு பக்கமாக அனுப்பாதீங்க, வீட்டிலே வைங்க. சிலர் கேட்பாங்க, ஏம்மா அந்த மாதிரி பெண் பிள்ளைகளை வெளியே வர விட மாட்டேங்க அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு நேற்றே அழுத்தக்கம் வந்துடுது. சொல்கிறேன், நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து என்ன பூனைக்கு இரையாயிடக்கூடாது. நம்மளுக்கு பலமாக இருக்கணும். அதான் நான் சொல்ல வர கருத்து. நான் என்ன தப்பாக கேட்டிருந்தால் மன்னித்து விடுங்க. இது யாருக்குன்னா, நம்ம யூடியூப் மூலியமாக உறவுகளுக்கும், நம்ம இன்ஸ்டாகிராம் உள்ள உறவுகளுக்கும் நான் சொல்லி கொண்ட கருத்து தான் இது. நான் ஏன்னா தப்பாக கேட்டிருந்தால் மன்னித்து விடுங்கள்.